ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி நோக்கம் மக்களை எச்சரிப்பதை தவிர எந்த ஒரு நாட்டின் நற்பெயரையும் கெடுப்பதில்லை. பல இந்தியர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக வளைகுடா நாடுகளுக்கு செல்வது அடிக்கடி காணப்படுகிறது. துபாய் அவர்களுடைய மிகவும் விரும்பப்படும் இடமாக உள்ளது. ஏனெனில் இந்தியர்கள் அங்கு எளிதாக வேலைகளை கண்டறிய முடியும். இருப்பினும் பல சந்தர்ப்பங்களில் அங்கு சிக்குண்டு பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்வது காணப்படுகிறது. சில நேரங்களில் அவர்கள் இந்தியாவுக்கு திரும்புவது கடினமாகிறது. ஏனென்றால் இந்த நாடுகளில் வேலை பெறுவதற்காக ஓட்டுநர்கள், சுமை தூக்குபவர்கள், மருத்துவர்கள் போன்ற வேலைகளை வாங்கி தருவதா ஆசை காட்டி அவர்களை முகவர்களை, ஏஜென்ட்களை அவர்கள் நாடுகிறார்கள். அங்கு சென்றடைந்ததும் வீட்டு வேலைகள் மற்றும் பிற வகையான கூலி வேலைகளை செய்ய அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். துபாயில மோசடியை தவிர்க்க உங்களுக்கு உதவும் சில குறிப்புகளை இங்கே பார்க்கலாம். துபாயில மருந்துகளை வாங்குவதற்கு மிகவும் கடுமையான விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு மருந்துகளை பயன்படுத்துவதும் ஒரு போதைப் பொருளாக கருதப்படுகிறது. மேலும் சோதனையின் போது அவை பிடிபட்டா நீங்கள் மருத்துவரின் பரிந்துரை சீட்டை காட்ட வேண்டியிருக்கும். எனவே எப்போதும் மருத்துவரின் பரிந்துரை சீட்டை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள். சில மருந்துகள் மிகவும் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. உங்களுடன் அவை பிடிபட்டா நீங்கள் நேராக சிறைக்கு அனுப்பப்படுவீங்க. ஒரு நீண்ட சட்ட செயல்முறையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டா நீங்கள் 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையை எதிர்நோக்க நேரிடும். எனவே கவனக்குறைவாக இருக்காதீங்க. நீங்கள் மருந்துகளை வாங்கும் போது எப்போதும் மருத்துவரின் பரிந்துரை சீட்டை பெறுங்க. வளைகுடா நாடுகளில் வேலை தேடும் மக்கள் அதிக அளவில் துன்புறுத்தப்படுவது அடிக்கடி பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் மக்கள் பணத்தால் ஈர்க்கப்பட்டு அத்தகைய நாடுகளுக்கு சென்று பின்னர் ஏமாற்றப்படுகிறார்கள். பலர் முகவர்களிடம், ஏஜென்ட்களிடம் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் துபாயை அடைந்ததும் அவர்களின் உரிமையாளர்கள் பாஸ்போர்ட்டுகளை பறிமுதல் செய்து விடுகிறார்கள். அதனால்தான் அவர்களால் சுயமாக திரும்ப முடியாது. எனவே உங்கள் பாஸ்போர்ட்டுகளை எப்போதும் உங்களுடனேயே வைத்திருங்கள். அதை யாரிடமும் கொடுக்காதீங்க. இல்லையெனில் நீங்கள் கடுமையான சிக்கல்ல மாட்டிக்கொள்ள நேரிடும். துபாயில சேக்குகளின் ஆதிக்கம் இருப்பதால ஓட்டுநர் வேலைகள் எளிதாக கிடைக்கிறது. 90% மக்கள் செல்வந்தர்களாகவும் பல்வேறு வகையான வாகனங்களை சொந்தமாகவும் கொண்டுள்ளனர். இருப்பினும் இங்கு ஓட்டுநர் ஆவது எளிதல்ல. மிக சிறிய அலட்சியம் கூட பெரும் அபராதம் அல்லது சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும். இந்தியர்களுக்குள்ள மிகப்பெரிய சவால் என்னவென்றால் இந்த அமைப்பு இடது கை ஓட்டுநர் அமைப்பு கொண்டது. அதாவது ஸ்டேரிங் இடது பக்கம் உள்ளது. இது மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் தவறான பக்கத்தை கடந்தா சந்திப்புகளில் உள்ள கேமராக்கள் உங்களை எளிதில் தப்பிக்க விடாம தடுக்கிறது. மேலும் நீங்கள் பெரும் அபராதத்தை சந்திக்க நேரிடும். துபாயில திருமணம் இல்லாம சேர்ந்து வாழ முடியாது. இதற்காக அரசாங்கம் மிகவும் கடுமையான சட்டங்களை இயற்றியுள்ளது. மேலும் அவ்வாறு செய்யும் போது பிடிபட்டா நீங்கள் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும். பொது இடங்களில் கைகொத்து நடக்கவோ அல்லது ஒருவரின் கழுத்து சுற்றி கைகளை போடவோ முடியாது. இது ஒரு தெளிவான குற்றம். முக்கியமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் மது தடை செய்யப்பட்டுள்ளது என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். துபாயில மது அருந்துவதற்கு கூட உரிமம் தேவைப்படுகிறது. ஹோட்டல்களில் வெளிநாட்டினருக்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் மது அருந்துவது சட்டவிரோதமாகும். உங்களுடன் உரிமை இருந்து நீங்கள் மது அருந்தினாலும் உங்கள் வீட்டின் 4 சுவருக்குள்ளேயே இருக்க வேண்டும். அப்படி மட்டுமே மது குடிக்க முடியும். குடித்த பிறகு வேலைக்கு செல்வது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடுமையான விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. போதைப் பொருளின் தாக்கத்தில் நீங்க பிடிப்பட்டா சிறையில் அடைக்கப்படுவீங்க. மேலும் உரிமை இல்லாம மது அருந்துவது சட்டவிரோதமாகும். துபாயில வீட்டு பணியாளர்களுக்கு எந்த உரிமைகளும் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் தான் வீட்டு பணியாளர்களின் நிலை மோசமாக உள்ளது. மக்கள் மற்ற நாடுகளிலிருந்து ஏஜென்ட்கள் மூலம் இங்கு வேலைக்கு வருகிறார்கள். அவர்களது பாஸ்போர்ட்டுகள் முதலாளிகளால் பறிமுதல் செய்யப்படுகிறது. இது அவர்களை தாங்களாகவே நாட்டை விட்டு வெளியேற விடாமல் தடுக்கிறது. வேலையாட்கள் தங்கள் முதலாளிகளால் தாக்கப்படுவதையும் துன்புறுத்தப்படுவதையும் நீங்கள் அடிக்கடி காண்பீர்கள். துபாயில நீங்கள் வருமான வரி செலுத்த தேவையில்லை. இங்கு பெட்ரோல் மிகவும் விலை குறைவு. 2020 நிலவரப்படி 36 ரூபாய் இந்திய மதிப்பில். அதே நேரத்தில் ஒரு பாட்டில் தண்ணீர், அதாவது 1.5 லிட்டர் தண்ணீர் 60 ரூபாய். ஏனெனில் கடல் நீர் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீராக மாற்றப்படுகிறது. இது மிகவும் விலை வந்தது. எனவே நீங்கள் துபாய்க்கு செல்லும் போதெல்லாம் எந்த சிக்கலையும் சந்திக்காமல் இருக்க இந்த விஷயங்களை மனதில் கொள்ளுங்க. முக்கியமாக உலகின் எத்தனையோ நாடுகளுக்கு நாம் பயணம் செய்திருந்தாலும் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக நம் மனதில் மிகவும் நெருக்கமான நாடு என்றால் அது ஐரோப்பிய நாடுகளின் சிகரமாக விளங்கும் துபாய். அரபு நாடுகள் எதற்கு சென்றாலும் அதற்கு நம்மூர்காரர்கள் பலரும் சொல்வது துபாய்க்கு போயிருக்கிறார் என்பதுதான். துபாய் என்பது நம்மூர்ல அவ்வளவு பிரபலம். துபாய் பற்றிய சில தவறான கண்ணோட்டம் இதுதான். துபாய் எண்ணெய் வளம் உள்ள நாடு. உண்மை என்னவெனில் அபுதாபி மற்றும் யுஏஇயின் வடபகுதி தான் எண்ணெய் வளம் உள்ள பகுதியாகும். யுஏஇயின் எண்ணெய் வளத்துல துபாயின் பங்கு என்பது மிக குறைவானது. 2 எங்கு நோக்கினோ அரபு மக்களாகவே இருப்பார். ஆனா அது உண்மை அல்ல. துபாயில 3க்கு 2 பேர் வெளிநாட்டினர் தான். இந்த அதிசயத்தை உலகில் வேறு எந்த நாட்டிலாவது கேள்விப்பட முடியுமா? அதுல பெரும்பாலானவர் இந்தியர்கள், அதிலும் குறிப்பாக மலையாளிகள். துபாயில 203 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வசிக்கின்றனர் என்றால் நம்ப முடியாதா? 3 குற்றங்களுக்கு கொடூரமான தண்டனை. சவுதி அரேபியாவின் கடுமையான தண்டனைகளை துபாயின் தண்டனைகளுடன் சேர்த்து குழப்பிக் கொள்பவர் அநேகர். சட்டம் சிறப்பாக செயல்படும் நாடுகளில் துபாயும் ஒன்று. அவ்வளவுதான். துபாயின் வளர்ச்சி. எந்த இயற்கை வளமும் கனிம வளமோ மற்ற வளமும் இல்லாத நாடு எவ்வாறு இன்று உலக அளவில் உயர்ந்து நிற்கிறது என்பது பற்றி சற்று விரிவாக காண்போம். துபாயின் வளர்ச்சிக்கு உன்னதமான காரணமாக விளங்குவது அதன் தலைமைதான். சிங்கப்பூரின் லீ குவானுக்கு பிறகு நமக்கு மிகவும் பிடித்த தலைவர் ஷேக் முகமது. மிக சிறந்த தலைவர். ஒரு நாடு முன்னேறுவதற்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய இயலுமோ அவ்வளவையும் நிறைவேற செய்தவர்
இவர். லஞ்சம், லாவணியமற்ற, ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை தந்து கொண்டிருப்பவர். எவ்வாறு பாறை நிறைந்த பூமியை சிங்கப்பூர் என்னும் சொர்க்க பூமியாக லீ குவான் மாற்றி காட்டினாரோ அவ்வாறே எந்த வளமும் இல்லாத ஒரு பாலைவனத்தை துபாய் என்னும் சொர்க்க பூமியாக மாற்றி காட்டினார். நீங்கள் உலக வரைபடத்தை பார்த்தாலே தெரியும், நடுநாயகமாக துபாய் இருக்கும். உலகின் 65% மக்கள் தொகையை 5 மணி நேர விமான பயணத்தில் அடைந்து விடலாம். ஃப்ரீ ஜோன் தவிர்த்து மற்ற இடங்களில் வெளிநாட்டவர்கள் என்றா வாடகைக்கு தான் வீட்டை பெற முடியும், வாடகைக்கு தான் தொழில் நடத்தும் இடத்தை பெற முடியும். ஒருபோதும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. அசையும் சொத்துக்களான வாகனங்கள் மட்டும் விலைக்கு வாங்க முடியும். இதற்கு மட்டும் உரிமை உண்டு. எந்த தொழிலை தொடங்க வேண்டும் என்றாலும் அரேபியர்கள் பெயருக்கு தான் லைசன்ஸ் வழங்குவார்கள். சாதாரணமாக தேநீர் கடையை துவங்கி பெரிய தங்க நகை கடை வர அனைத்திற்கும் அவர்கள் தான் சொந்தக்காரர்கள். நாம் அவர்களிடத்துல பங்குதாரர்களாக சேர்ந்து நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டு லாபத்தில் ஒரு பங்கு தந்துவிட வேண்டும். மனிதர்கள் ரோட்டை கிடக்கும் பகுதியில் மனித தலைகளை பார்த்தாலே கார்காரர்கள் பிரேக் அழுத்துவார்கள். பாதசாரிகளுக்கு அப்படி ஒரு மதிப்பு துபாயில் இருக்கிறது. முக்கியமாக எவரும் ஹாரன் அடிப்பதே இல்லை. பின்னால எவராவது ஹாரன் அடிச்சா முன்னால் ஓட்டுபவர் அதை மிகப்பெரிய அவமானமாக கருதுகிற அளவுக்கு நிலைமை இருக்கிறது. கார் லைசன்ஸ் எடுப்பது துபாயில் அவ்வளவு கடினம். இது கிட்டத்தட்ட நம்மூர்ல PhD வாங்குவதற்கு சமம். 10-15 முறை விண்ணப்பித்தும் ஓட்ட சொல்லி சோதித்து மறுக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர். எவராயிருப்பினும் துபாயில வேலை வாங்குவது என்பது எளிது. சாதாரண தொழிலாளி முதல் மெத்த படித்தவர் வர ஒரே விதமான விசா தான். ஆனா இதை விமர்சிப்பவர் கூட உண்டு. தகுதிக்கேற்ற வேலை வேண்டுமெனில் சற்றே போராட வேண்டியிருக்கும். துபாயில வேலை தேடி வருவதற்கு நம் ஆலோசனை என்னவெனில், வேலை வாங்கி தருவதாக கூறும் எந்த ஒரு கன்சல்டியை நம்பி பணம் தர வேண்டாம். 90% ஏமாற்றி பெறுவீர்கள் தான். நீங்கள் 3 மாத விசிட் விசாவில் வந்து வேலைக்கு முயற்சிக்கலாம். இப்போது சில ஏர்லைன்களை நேரடியாக விசா வாங்கி கொடுக்கிறார்கள். மற்றபடி படித்தவர்கள் நிறுவனங்கள் நேரடி தேர்வு மூலம் இந்தியாவில் இருந்து கொண்டே வேலைவாய்ப்பை பெற்று வரலாம். உலகின் அனைத்து பன்னாட்டு நிறுவனங்களும் துபாயில் இருப்பதால வேலைவாய்ப்பு மிக அதிகம். 2002ஆம் ஆண்டு வரை துபாயில பல்கலைக்கழகங்களே கிடையாது. அதனால்தான் மாணவர்கள் பள்ளி உயர்நிலை படிப்பு முடிந்தவுடன் பல குடும்பங்கள் கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு குடிபெயர்ந்து கொண்டிருந்தன. இதை மனதில் கொண்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள உலகின் முக்கியமான பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் துபாய்க்கு வர வழிவகை செய்தார் ஷேக் முகமது. சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் அடிப்படையில் நிறைய ஒற்றுமை உண்டு. துபாயின் பெரும்பாலான திட்டங்கள் சிங்கப்பூரை அடியொற்றியே உள்ளது. உதாரணமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில், ஃப்ரீ ஜோன் தொடங்கி மெட்ரோ ப்ராஜெக்ட் வர நிறைய சொல்லலாம். கம்பேர் பண்ணும்போது நமக்கு பிடித்தது துபாய் தான். காரணம், சிங்கப்பூர்ல ஒர்க்கோலிக்காக இருந்தால் தான் தாக்கு பிடிக்க முடியும். நேரங்காலம் பற்றி கவலையின்றி பணிபுரிய வேண்டும். ஆனால் துபாய் அப்படி அல்ல. தேவையான அளவு விதிமுறைகளும் தினமும் 8 மணி நேரம் வேலை என ஒழுங்கான விதிகளும் உண்டு. இருப்பினும் சிங்கப்பூர் ஸ்பெஷல் 3. அவ நேரம் தவறாம சுத்தம், போக்குவரத்து விதிகள். அதே நேரத்தில் துபாய் இந்திய நகரமாக இருந்த கதை தெரியுமா? மறைக்கப்பட்ட வரலாறு இதுதான். சூரியன் மறையாத பேரரசு என புகழ்படும் அளவுக்கு உலகம் முழுவதும் பரவியிருந்த பிரிட்டிஷ் ராஜ்யம் உலகில் இப்போதுள்ள 60 முதல் 65 நாடுகள் பிரிட்டிஷ் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இவ அந்த காலத்தின் சிக்கலான நடைமுறைகளால தங்களுக்குள்ள வினோதமான வரலாற்று பிணைப்புகளை கொண்டிருக்கின்றன. அப்படியான ஒரு வரலாற்று பிழையின் அல்லது பிணைப்பின்படி இந்தியா சுதந்திரமடையும் போது துபாய், ஏமன் உள்ளிட்ட மத்திய கிழக்கு பகுதியில் இந்தியாவுடன் இணைக்கும் திட்டம் ஏற்பட்டது. பிரிட்டிஷ் ஆண்ட அனைத்து நாடுகளிலும் இன்று வரை காலனி ஆதிக்கத்தின் எச்சங்களை பார்க்க முடியும். ஆனா மத்திய கிழக்கு நாடுகளில் பிரிட்டிஷ் அரசின் சின்னங்களை பார்ப்பது நமக்கு கொஞ்சம் வினோதமாக தோன்றலாம். ஓகே, நம்மள இதோட பேசுகிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.